ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் இவருக்கு பதில் இவர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சன் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடிட்டுருக்க மணமகளே வா அப்படிங்கிற சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சீரியலில் வந்து அனு இவங்க வந்து ரோஹிணி அப்படின்ற கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்கு. இவங்களோட கேரக்டர் வந்து ரீசெண்டாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. என்ன காரணம் இவங்க சீரியலை விட்டு விலக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட செகண்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற காரணத்தினால சீரியலை வந்து கன்டினியூ பண்ண முடியல போல இருக்குது. நியர்பை 9 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க வயிறு பார்க்கும்போது. இதுக்கு மேலே வந்து ட்ராவல் ஷூட்டு அப்படின்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரில் வந்து இப்போது நம்மளோட சன் டிவியில் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சுந்தரி அப்படிங்கிற சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க. பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியலில் சங்கவி அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க மறுபடியும் இந்த சீரியலில் வந்து அனுவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ரீசெண்டாக ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் ஷேர் ஆச்சு. அஃபிஷியலாக டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகிருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட கேரக்டர் என்ட்ரியை. ரொம்பவே நல்லா நடிக்கக்கூடிய நடிகை தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இவருக்கு பதில் இவர்னு வரும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் மெயின் லீட்ஸ் மாறலை அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள்.